இறைவா நீயே அனைத்தும். இறைவா நீ நன்றாக இருக்க வேண்டும். அன்னிஸ்ரீ லோபமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளை பணிந்து ஈரேழு உலகத்தையும் காத்து அருளக்கூடிய அன்னிஸ்ரீ உண்ணாமலை அம்மை உடனுரை தந்தை அண்ணாமலையார் பொற்கமலத்தை பணிந்து பதிவினை வெளியிடுகின்றோம். வணக்கம். ஈசன் உரையிற பஞ்சபூத ஸ்தலங்களோட ரகசியங்களை பத்தி ஒரு சின்ன பார்வை பார்க்கலாம் வாங்க. நாம பஞ்சபூத ஸ்தலங்கள்னா நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் இதுக்காக இருக்கிற 5 சிவன் கோயில்கள்னு நினைப்போம் இல்லையா? ஆனா சில ஆன்மீக தகவல்கள் என்ன சொல்லுதுன்னா இதெல்லாம் வெறும் கோயில்கள் இல்லையாம். பிரபஞ்சத்தோட பேரழிவு சக்திகளை ஈசனே தடுத்து நிறுத்துற பாதுகாப்பு மையங்களாம். முதல்ல நெருப்பு ஸ்தலமான திருவண்ணாமலையை எடுத்துக்கலாம். இங்கதான் அண்ணாமலையார் பூமியோட மையத்துல இருக்கிற நெருப்பு குழம்ப தன் கட்டுப்பாட்டுல வச்சிருக்காருன்னு ஒரு ஆழமான நம்பிக்கை இருக்கு. அவர் மட்டும் இல்லைன்னா பூமி வெடிச்சு சிதறிடுமா. அடுத்ததா நீர் ஸ்தலமான திருவானைக்காவல். இங்க உலகத்தையே மூழ்கடிக்கக்கூடிய வெள்ளத்தோட சக்திய ஈசன் அடக்கி வச்சிருக்காராம். ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால்னு ஒரு பழமொழி சொல்வாங்கல்ல, அது திருவண்ணாமலையில நெருப்பையும் இங்க தண்ணீரையும் சிவன் சமநிலையில வச்சிருக்கிறத தான் குறிக்குதுன்னு சொல்றாங்க. சரி, அடுத்தது காத்து. காளஹஸ்தியில நம்ம கண்ணுக்கு தெரியாத கொடிய விஷவாயுக்கள் கிருமிகள் கிட்ட இருந்து நம்மள காக்கிற ஒரு பெரிய அரணாவே ஈசன் இருக்காராம். அதே மாதிரி நிலமும் ரொம்ப முக்கியம் இல்லையா? காஞ்சிபுரத்துல ஏகாம்பரநாதர் கடல் தண்ணி நிலத்துக்குள்ள வராம பாத்துக்கிறதா ஒரு நம்பிக்கை. கடைசியா இந்த வரிசையோட உச்சம்னு சொல்லலாம் ஆகாய ஸ்தலமான சிதம்பரம். இங்க நடராஜரோட தூக்கின திருவடி வானத்திலிருந்து நட்சத்திரங்கள் நம்ம பூமி மேல விழாம பிரபஞ்சத்தையே ஒரு சமநிலையில நிறுத்தி வச்சிருக்கிறதுக்கான அடையாளம்னு பார்க்கப்படுது. அப்போ இந்த 5 ஸ்தலங்களும் வெறும் கோயில்கள் மட்டுமில்ல, நம்மளையும் இந்த பிரபஞ்சத்தையும் பாதுகாக்கிற பிரம்மாண்டமான ஆன்மீக கோட்டைகள்னு சொல்லலாம்.